Hi friends, welcome to our channel. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறீங்க. saree ஃபால்ஸ் வைக்க போறேன். ஃபால்ஸ் வைக்கும்போது நம்ம வந்து நார்மல் ஃபுட் தான் ஸ்டிட்ச் பண்ணி தருவேன். இப்போ வந்து உங்களுக்காக ஒரு வீடியோக்காகவே நான் வந்து இந்த ஃபூட்டை வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து ஸ்டிட்ச் பண்ணி காட்ட போறேன். என்ன போறேன்னா இந்த ஃபூட் வந்து நம்ம ஜிக்ஜாக் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபூட்டு தான். நார்மல் மிஷின்லேயே இந்த ஃபூட்டை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ காட்ட போகிறேன். என்னென்னா இந்த ஜிக்ஜாக் ஃபூட் வந்து நான் ஜிக்ஜாக் மிஷினில் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நம்ம நார்மல் நைஃப் வந்து பவர் மிஷினுக்கு வந்து ஜாக் ஜுக்கி அந்த மாதிரி மிஷினுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஆன்லைனில் நிறைய ஃபுட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு நல்லாவும் ஒர்க் ஆகுது. நான் நிறைய ப்ளவுஸும் அந்த டிசைன்ஸும் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் வந்து இந்த saree வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஃபூட்டை வந்து எடுத்து உங்களுக்கு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஃபூட் வந்து நான் ஆன்லைன் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் வந்து கடையில் போய் வாங்கும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஆன்லைனில் வந்து 200 மேலே தான் எனக்கு கிடைச்சது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து கோயம்புத்தூர் சைடு அதுக்கப்புறம் திருப்பூர் அந்த மாதிரி வந்து மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சரே ஆகிற இடத்துல வந்து அந்த மாதிரி ஃபுட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் நம்மளுக்கு. பட் வந்து எங்களுக்கும் அங்கே போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். அந்த தூரத்தில் வந்து நம்ம பஸ் ஃபேரு எல்லாமே செலவு பண்ணிவிட்டு போய் வாங்கிட்டு வர்றதுக்கு பதில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் நம்ம போய் வாங்கிட்டு வரலாம். வேறு வேலையாக போகும்போது இந்த மிஷினோட ஃபுட்ஸ் வேணும்னா கூட வாங்கிட்டு வரலாம். பட் வந்து எங்களுக்கு கோயம்புத்தூரில் யாரும் ரிலேஷனும் கிடையாது, திருப்பூர்லேயும் யாரும் ரிலேஷன் கிடையாது, எந்த ஒரு வேலையும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிட்டேன். 200 சம்திங் தான் கிடச்சிது. ரொம்ப நாள் முன்னாடி நான் வாங்கினேன். பட் வந்து வீடியோ போட்டதும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான். அதனால் எனக்கு அந்த ஃபூட்டோட ரேட்டு வந்து எனக்கு கிடைக்கல. லிங்க் இருந்தால் மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. பட் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால அந்த லிங்க்கு கிடைக்குமான்னு தெரியல. பார்க்குறேன் நான். ஃப்ளிப்கார்ட்லன்னு தெரில, அமேசான்லன்னு தெரில, நான் எதில் ஒன்று வாங்கினேன். வாங்கின லிங்க் வந்து எனக்கு கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்களும் வேணும்னா வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து அந்த தூரமாக போய் வாங்கிறதுக்கு பதிலாக அதுக்கான ஆகிற பஸ் ஃபேர் செலவு எல்லாமே நம்மளுக்கு டபுளாக தான் ஆகும். போயிட்டு வர நேரமும் நம்மளுக்கு அதிகம். அதனால் நான் வந்து இந்த ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஃபூட்டு வந்து நான் வாங்கிட்டு பாருங்கள், ஃபிட் பண்ணிவிட்டேன். நார்மல் மிஷினில் வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபிட் பண்ணிவிட்டு மெதுவாக நம்மளுக்கு மூவ் பண்ணும்போது பாருங்கள், சின்னதாக நம்மளுக்கு வந்து அந்த மடிப்பு வந்து அழகாக வருது. நம்மளுக்கு அந்த மடிப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு திக்காக ஜிக்ஜாக் மிஷினில் வந்து அந்த ஜிக்ஜாக் அடித்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப மெலிசாக இருக்கும், தைச்ச மாதிரி இருக்காது. நம்மளுக்கு இன்னொரு வாட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஜிக்ஜாக் மிஷினில் எப்படி உருட்டி தைக்கிறோமோ அந்த மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ திக்காக அழகாக வருது. இது வந்து எதுக்காக நான் வாங்கினேன்னா, ப்ளவுஸோட வந்து இந்த நெட்டட் கிளாத்து தைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து சின்னதாக மடித்து தைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இதுக்காக தான் நான் வாங்கினேன். பட் வந்து இந்த பைப்பிங்னு சொல்கிறேன், இந்த சாரியோட முந்தானை தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதை வச்சு நிறைய வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஃபுட் கலெக்ஷன்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு 5 பேராவது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுறேன். இல்லைன்னா அப்பப்போ நான் என்ன ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த வீடியோவை மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி இந்த ஃபுட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னாக்கா, இப்போ வந்து ஃபேன்சி பெரிய பெரிய பொட்டிக்கில் தான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணுன்றது ஒன்றும் கிடையாது. நிறைய வந்து இப்போ ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஃபுட்டை வந்து கலெக்ஷன்ஸை வந்து வாங்கி வச்சுட்டு நீங்களும் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நான் நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து இந்த ஃபுட் கலெக்ஷன்ஸில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் இந்த ஒரே ஃபுட் மட்டும் கிடையாது, நிறைய கேதரிங்கு, அதுக்கப்புறம் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ஃபில்ட் வைக்கிறது, ப்ரில் வைக்கிறது, அது மாதிரி வந்து நிறைய ஃபுட் கலெக்ஷன்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேணும்னா வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த ஃபுட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வாங்கின காசாவது நம்ம வந்து
எடுக்க முடியும். நான் நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கேதரிங் ப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு தனியாக ஃபுட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லேஸ் வச்சு தைப்போம் இல்லையா, அந்த லேஸ் வச்சு தைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஃபுட் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த இப்போ நான் தைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபுட் கலெக்ஷன்லேயே வந்து ரெண்டு சைஸ் 3 சைஸில் நான் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு மடிக்கிற ஃபுட் தான் இது. அதனால் வந்து எக்ஸாக்டாக அந்த ஜிக்ஜாக் மிஷினில் வந்து நம்ம எப்படி தைப்போமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த ஃபுட். இது பாருங்கள், சூப்பராக வருது. இன்னொரு வாட்டியும் நம்ம மடித்து தைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும், நம்மளுக்கு வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி உருட்டி தைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஃபுட் கலெக்ஷன்ஸ் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் நிறைய இருக்குது. உங்கள் மெஷினுக்கு வந்து எது சூட் ஆகுதோ அது வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாக்கு, அதுக்கப்புறம் ஜுக்கி, அந்த ஜாக் A2B F4 அந்த மாதிரி மிஷினுக்கு வந்து அது சூட் ஆகும். பட் வந்து சின்ன மிஷினுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து சூட் ஆகாது. சின்ன மிஷின் வந்து சூட் ஆகாதனால அது வாங்குறது வந்து வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வாங்காதீங்க. இந்த மாதிரி மிஷின் வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுட் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தைக்குது. நான் லேயர் ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த மிஷின் ஃபுட்டை வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரப்படாமல் சூப்பராக தைக்கலாம். பொறுமையாக தைக்கும்போது நீட்டான ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட் கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வச்சுட்டு இருக்க ஃபுட் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ வந்து ஜிக்ஜாக் மிஷினில் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜிக்ஜாக் மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த ஃபுட் கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இன்னொரு வாட்டி நம்ம தைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஆக்சுவலாக ஜிக்ஜாக்கெலாம் எப்படி வந்து ஜிக்ஜாக் அடித்தோமோ அதே ஃபீல் தான் கிடைக்கும். நல்லா உருட்டி வச்சு நல்லா அழகாக இருக்கும் ரவுண்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மடித்து தைச்சிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு திக்னஸ் கிடைக்கும். நெட் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து லேயர் ஸ்லீவெல்லாம் தைக்கும்போது குட்டியாக தான் நம்ம மடித்து தைப்போம். அந்த குட்டியாக மடித்து தைக்கிறதுக்கு இந்த ஃபுட் வந்து சூப்பராக எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட் கலெக்ஷன் யாரெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுல தான் இருக்குது. நம்ம பொட்டிக்கில் தைச்சிங்களான்ற கேட்குற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி தருவோம். அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி தரலாம். நிறைய பேர் வந்து எனக்கு ஆன்லைனில் வந்து ஸ்டிச் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. பட் வந்து அந்த பிளான் எனக்கு இப்போதைக்கு இல்லை. கண்டிப்பாக எனக்கு அந்த பிளான் வந்ததுன்னா நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்போ வந்து ஆன்லைனில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தந்துடலான்னு இருக்கேன். பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.